வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி தான். ஏன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ. இவருக்கு வந்து பிறந்த நாள். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உண்மையா சின்ன கிஃப்ட் முதலே தந்துடுவோம். எனக்கு பெரிய கிஃப்ட் இல்லை, பெரிய கிஃப்ட் வாங்குறேன்னா அவர்கிட்ட காசு வாங்கணும். அப்போ வேண்டாம்னு சொல்லிடுவேன். அப்போ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் வளமை மாதிரி வந்த கிஃப்ட் தான், வளமையாக தார கிஃப்ட் தான். பாரமாக கிடக்குது. பாரமா இல்லை, ஷர்ட் இருக்குதானே, எடுத்து காட்டுங்க. பாருங்க கலர்கள் எல்லாம் பிடிச்சிருக்காண்டு. அதோட வந்து ஒரு பெலிட் படிவாக கொண்டு பாருங்க. பெரும்பாலும் நீங்கள் ஒரே கலர்லாம் எடுக்கிறது இந்த கலர் நல்லா இருக்கா? எனக்கு பார்க்க பிடிச்சிருந்தது. நல்லா இருக்குல்ல. கூடுதலாக இப்படித்தான் ஆம்பளை பிள்ளையெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கேன். நான் தான் பார்த்துட்டு நான் இப்படி ஒரு ஷர்ட் எடுத்தேன். அதை விட இனி எங்களோட முக்கியமான அலுவலை சொல்லுங்க. அதோட ஒரு ஜீன்ஸும் எடுத்துருக்குது ஆளுக்கு. அதோட வந்து இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் எங்கே இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் ஜோகர் சுவாமிகள் திருவடி நிலையத்திலான் அவளோட பிறந்தநாள் வந்து நாங்கள் அங்கே தான் கேக் வெட்டி அவையோட சேர்ந்து தான் கொண்டாட போகிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த பிறந்த நாளுக்கு இந்த பிறந்த நாளுக்கே நினைச்சோம். நாங்கள் அதனால ஒரு கிழமை நாளில் வந்து சாப்பாடு கொடுக்கணுமெண்டு அது வந்து கொஞ்சம் வேலையால் வீட்டு வேலையால் அதுகளால் வந்து தாமதமாக போச்சு. அதனால் வந்து இந்த பிறந்த நாளுக்கு அவைகளுக்கு ஒரு நேரம் சாப்பாடாவது கொடுக்கணுமெண்டு எங்களோட விருப்பம். உண்மையிலேயே அதை வந்து என்ன சொல்கிறது, அதில் உங்களோட பங்களிப்பும் இருக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு உணவை நாங்கள் கொடுக்குறோம், சரியான சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இனி வந்து சுஜித் அந்த உடுப்பையும் போட்டுக்கொண்டு அந்த ஜோகர் சுவாமி திருவாடி நிலையத்துக்கு நிறைய பேர், அவங்களுடைய அம்மா மாமா மட்டும்தான் பெரிய இல்லை. அவர் வந்து கொஞ்சம் ஆளுக்கு காய்ச்சல் இயலாது, அதோட வீட்டை மாக்கள் இல்லை, மற்ற எல்லாருமே வந்து நாங்கள் நிறைய பேர் இப்போ வந்து போய் அங்கே அவையோட இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் இந்த கேக் கூட வெட்டுறது அவையோட தான் சேர்ந்து வெட்ட அப்புறம் ஒரு சின்ன நாள் இருந்தாலும் அது ஒரு மன நிறைவாக செய்யணுமென்று ஆசைப்பட்ட நாங்கள் அதை தான் செய்ய போகிறோம். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. இப்போ நாங்கள் வெண்ணேரி குளத்துக்கு வந்துட்டோமோ. ஷர்ட் அப்படி வடிவாக இருக்கும். வடிவாக இருக்கு. நான் சொல்லுவேன் தானே வடிவாக இருக்கு, பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டேன். பின்னுக்கு பார்த்தீங்கன்னால் ஜோகர் சுவாமி திருவடி நிலையம். யாராவது இங்கே வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படி எதுவும் ஹெல்ப் பண்ணணும் என்றால் நீங்கள் நேரடியாக வந்து இதில் தொடர்பு கொள்ளலாம். பன்னேரி ஜோகர் சுவாமி திருவடி நிலையம் மட்டும் கூகுளில் பார்த்தாலே தெரியும். நான் ஃபோன் நம்பரையும் அதில் போட்டு விட்றேன். நீங்கள் நேரடியாக வந்து உதவிகளை செய்து கொள்ளலாம். நாங்கள் இப்போ உள்ளுக்கு போவோம். சரியான வெயிலாக இருக்குது. உள்ளுக்கு போய் அப்படியே என்னென்ன சமைக்கணும்ண்டு அப்படியே நேராக பார்ப்போம். உள்ளுக்கு பார்த்த உடனே எல்லாம் இவ்வளோ வடிவாக இருக்கு. 2 வகை சாடியெல்லாம் அப்படியே பூக்காண்டுகள் வச்சிருக்கணுமே. ஒரு அமைதியான இடம், விளையாட்டு மைதானம். அந்த பூக்காண்டு இதுக்குள்ளே பார்த்துங்க பொச்சு மட்டையில் வட்டி போட்டுக்கணும். என்னென்னா அந்த தண்ணி வந்து அப்படி ஊறி வச்சிருக்கிறதுக்காக, ஈரழிப்பாகவே இருக்கிறதுக்காக அப்படியே வச்சிருக்கு. இதனால அப்படியே ஐயாக்களில் வாண்டி இருக்கு, ஐயாக்கள் இருக்கிற இடம். உண்மையிலேயுமே குளிர்மை, செட்டியான குளிர்மை. ஏன்னா இதில் தான் வந்து ஜோகர் சுவாமிகளோட சிலை இருக்குது. உண்மையிலேயுமே நாங்கள் 2-3 வீடியோவில் காட்டியிருப்போமோ. எத்தனை நேரம் வந்தாலும் அது வந்து எங்களுக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கிறது. இங்கே நல்ல உண்மையிலேயுமே தான் நாங்கள் அப்போ சமைக்கிற இடத்துக்கு போவோம். இது வந்து அம்மாக்கள இடம் வந்து அங்கால இருக்குது. அம்மாக்களோட நாங்கள் கதைக்கு புழங்குவோமே. இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு வருவீனம். அப்போ வந்து நாங்கள் கதைச்சு கொள்ளுவோம். இதுக்குள்ள வந்து ஃபுல்லாகவே இதுக்கெல்லாம் கோல் மாதிரி இதுக்கு சாப்பாடு கொடுக்குறது, கேக் வெட்டுறது எல்லாமே இதுக்கு செய்யணும். சைவ சாப்பாடு முழுக்க இதுக்கெல்லாம் கொடுத்து கொள்வது. மச்சமண்டா மட்டும்தான் வெளியில் போகிறது. உண்மையிலுமே எல்லாம் கழுவி ஒரு நல்ல காற்று நல்ல சுவாசமாக இருக்கேன், நல்ல சுவாத்தியமாக இருக்குது ஃபுல்லாக. இது வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க. மழமையாகவே இப்படி தான் இருக்கும் இந்த இடம். எப்படி இருக்கு? குளிர்மையாக இருக்குது. இந்த திறந்த வழியும் ஃபுல்லாக நிழல் தானே, இது நல்ல குளிர்மையாக இருக்கு. இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்திருக்கிறோம். வந்தோடனே ரிங்ஸ் வந்திருக்கேண்ணா. எப்படி இந்த வைக்கோல் அதை விட லாம்பு, ஏன்னா அரிக்கன் லாம்பு
நிறைய பேர் மறந்துருப்பீங்க. கரண்ட் இல்லாத காலங்களில் பாவிக்கிறது. பாவிச்ச விளக்கு மண்ணெண்ணெய் விட்டு விளக்கு எரிக்கிறது. சிமிலின்னு சொல்லுவோம் அந்த கண்ணாடி. அதெல்லாம் அப்படியே இருக்குது. அந்த கூட்டி குறைச்செல்லாம் படலாம். ஓ அரிக்கலாம். இப்போ நாங்கள் கேக் வெட்டுவோம் வேணா. சமையலுக்கு போகிறதுக்கு முதல் கேக் வெட்டி ஏன்னா சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே போவோம் நாங்கள். ஐயாக்கள் அம்மாக்கள் எல்லாம் இருக்கினா அப்படி அம்மா சுகமாக இருக்கிறீங்களோ? ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்குங்களே? ஞாபகம் இருக்கா? இருங்கம்மா இருங்க, நீங்கள் கீழே இருங்க, கீழே இருங்க, கீழே இருங்க. ஞாபகம் இருக்கா? இருங்க. ஆப்ரேஷன் எல்லாம் செய்தாச்சா? அம்மா அப்படி இருக்கிறீங்க? அப்படியா? குறைவு. நான் வந்திருக்கேக்க ஆப்ரேஷன் செய்ய போகிறேன்னு சொன்னீங்க. டேட் போட்டு தந்திருக்கேன்னு சொன்னீங்க. முதல் வந்திருக்கேக்க ஞாபகம் இருக்கோ? ஐயாக்கள் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அந்த அம்மாவை காணையில் இன்னொரு அம்மா நன்றி நன்றி நன்றி. உங்களோட ஆசீர்வாதம் வாங்குறக்காக தான் வந்திருக்கு. நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. சந்தோஷம் சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷம். அப்போ உங்களோட தான் கேக் வெட்டணுமென்னு சொல்லி ஆசையாக இந்த பிறந்த நாளுக்கு வந்து இங்கே வந்து உங்களோட கேக் வெட்டி உங்களோட சாப்பிடணுமென்று தான் வந்திருக்கிறோம் நாங்கள். அப்போ சாப்பாடு கொடுக்குறீங்களா? ஓ மச்சான் வந்தால் நீங்கள் மச்சம் சாப்பிட மாட்டீங்களே என்ன? இப்போ சாப்பிடுவீங்களோ? இல்லை இல்லை சாப்பிடுவோம். சாப்பிட்றேன் என்ன? சாப்பிட்றேன் என்ன? மரக்கறி தான். ஆமாம். இப்போ நாங்கள் கேக் வெட்டுவோம் என்ன? ஓ அதுக்கு என்ன வெட்டும்? எனக்கு ஒரு மாதிரி இருக்காம் இது கேக் வெட்டுறதெல்லாம். அதுதான் சின்ன பிள்ளைகள் காற்று தானே என்ன? ஃபேனம் போட்டுக்கிட்டோடைய காற்று. காத்துண்டாலும் கொளுத்திட்டோம். நீ ஊதி நோக்குறோம். ஓ ஊதிடுவோம்மா. அம்மா பர்த்டே பாட்டு பாடுவோம்மா? அம்மா பாடுவோம்மாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சாய்தன், ஹாப்பி பர்த்டே டு யூ. காணும் காணும். இப்போ வந்து நீங்கள் கேக்கு வெட்டுங்க. கேக்க வெட்டுறதா? அம்மா எல்லாரும் நிறைய பேர் நிற்கினா உங்களுக்கு தீதி வரும். மற்றாக்கள் சின்னாக்கள் எல்லாரும் கூப்பிடுங்க. எல்லாரும் வாங்க. அம்மாக்கள் வேற எடுக்குமே. அம்மாக்கள் வாங்க. அம்மாக்கள் இப்போ நாங்கள் எல்லாருக்கும் கேக் தீதி விடுவோம். கேக் சாப்பிட்றீங்க? அம்மா சாப்பிடுங்க. ஐயாக்களை கொடுங்க. அம்மா வைக்கப்படாங்க, சாப்பிடுங்க. ஐயாக்களுக்கு. ஐயா சாப்பிடுங்க. ஐயா எல்லாம் சந்தோஷமா? ஐயா நாங்கள் சாப்பிடுங்க. இப்போ வந்து அம்மா மாமி தீதினா வயிறு நிறைஞ்சு ஓடும். ரெண்டு பேரும் கணக்கு தீதினீங்க. அப்பாவுக்கு மகளும் மகனும் தினாங்க. திச்சு தீத்துங்க அப்பாவுக்கு. அப்பா தீத்தி வரும். கொஞ்சம் விட கொஞ்சம் கொஞ்சங்க வரலாம். தண்ணி குடியுங்கோ. கேக் சாப்பிட்டு தண்ணி கொஞ்சம் குடியுங்கோ. கேக் சாப்பிட்டுட்டு இருந்த ஆறுதலாக சாப்பிடுங்க. ஏன்னா இதுக்குள்ள ஐயாக்கள் இருக்கணும். ஏன்னா ஃபுல்லாக மாங்கண்டு நிற்கிது பார்த்தீங்களா? மாங்கண்டு தென்னை எல்லாம் இதெல்லாமே இந்த முதியோர் இல்லத்துக்குரிய காணியெல்லாம். இந்த மஜ்ஜை சமையல் மட்டும் வெளியால் சமைச்சு கொடுக்குறது கொண்டு வரையில். இங்கே வந்து கணவாய் கறி நடக்குது. அங்கே வந்து இறால் வந்து துப்புராக்கப்படுது.
இறால் டேவல் செய்யறது ஓகேண்ணா நாங்கள் பழமையாக மச்ச இறைச்சி தானே கொடுக்குறது மச்சம் வேண்டாம் அப்போ இறைச்சி வேண்டாம் இது வந்து எப்பாலும் சமைச்சு கொடுக்குறது தானே அப்போ இதை தெரிவு செய்தது கனவா இறால் அதில் மட்டும் கொடுக்கணும் நண்டு வந்து சாப்பிட்டு கொள்ள மாட்டேன் அப்போ அதனால நண்டை கொடுக்கையில் பார்ப்போம் சமையல் முடிய விட்டு நாங்கள் அப்படியே தொடர்ந்து காட்டுவோமே இந்தியாவில் வந்து இறால் தப்புறவாகி கொண்டிருக்கிறோம் நல்ல பெரிய பெரிய இறால் பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாம் முடிஞ்சுது சாப்பாடு கொடுப்போமே என்ன ஓ சாப்பாடு என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள் இறால் டேவல் செய்திருக்கு அதோட சம்பல் செய்திருக்குது மற்றது கனவா பிரட்டல் செய்திருக்கு கத்தரிக்காய் பால் கறி முட்டை அவிச்சிருக்கு அதோட அன்னாசி பழம் இப்போ நாங்கள் கொடுப்போமே என்ன ஓ சாப்பிடுங்க அதால் எப்படி ஐயாக்களை கொண்டு போவோம் சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்கோ அம்மா சாப்பிடுங்க எடுத்தாங்க என்னென்று பார்த்தீங்கள் என்றால் கட்டிடம் இல்லாத ஒரு பிரச்சனையால் வந்து உள்ளுக்க வந்து மச்சம் புழங்குறதில்ல அதனால் வந்து இங்கே வந்து கொடுக்குறவையால் அப்போ எல்லோரும் இதில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்து தெரியும் தானே எங்கே இருந்தாலும் இருந்து சாப்பிடுவோம் இப்போ இதில் இருந்து எங்கிட்ட சாப்பாடு நடக்குது எல்லோரும் சாப்பிட்டுனா ஐஸ்கிரீம் குடிக்கணும் இப்போ மறுபடியும் அந்த பேப்பரை உரிச்சு போட்டு குடிக்கணும் பேப்பரை ஃபுல்லாக உரி குடி குடிங்க 2 கையாலையும் பிடிச்சி குடிங்க அதுக்கு கடைசியாக அந்த டூசு மற்ற டூசு எடுப்பேன் இதை குடிச்சு போடுங்க சாப்பாடு எப்படி இருக்குது நல்லா இருக்குதாம்மா தம்பி சாப்பாடு எப்படி இருக்கு ஐயா நல்லா இருக்குதா உள்ளக்கு சாப்பிடுங்க இப்போ பார்த்தீங்களா உண்மையிலேயே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் இனி சாப்பிட போகிறோம் இதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கு நம்பிச்சாக்கள் நாங்கள் இனி சாப்பிட போகிறோம் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமாக இருந்தது இதை விட சந்தோஷம் எங்களுக்கு இல்லை அவ்வளோதான் திருப்தியான ஒரு பிறந்த நாள் நான் சொல்லிக்கொள்வேன் உண்மையிலுமே அவையில் மனமார சாப்பிட்டாலே எங்களுக்கு காணுமே அப்போ அந்த நிகழ்வு வந்து முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சு நாங்கள் இன்றைக்கு நாங்களும் சாப்பிட்டு நீ வெளிக்கிட போகிறோம் இதோட இந்த காலங்களை முடிச்சுக்கொள்வோம் உண்மையிலேயே நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்களென்றால் நாங்கள் அங்கே ஆச்சிரமெல்லாம் போயிட்டு திரும்பி வந்துட்டோம் வீட்டை வந்தோடனே எதிர்பார்க்காத விதமாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கேன்னா அதுவும் வந்து கேக் தான் இதை அனுப்பி விட்டது யார்கிட்ட பார்த்தீங்களென்றால் சுமதி அக்கா எப்படி இருக்கு கேக் நல்லா இருக்கு கேப் என்று அடிச்சு உண்மையிலுமே எதிர்பார்க்காமல் வந்துட்டு தான் இதை சொல்லணும் வேணா எங்களுக்கு தெரியாது இப்படி வருமாண்டு உண்மையிலேயே சுமதி அக்காவுக்கு வந்து மிக்க நன்றியை சொல்லிக்கொள்கிறோம் தானே நாங்கள் ஏற்கனவே கேக் அங்கே வட்டியெல்லாம் சாப்பிட்டு வந்த வழியா இங்கே வயிறெல்லாம் நல்லா நிறைஞ்சிட்டுது அப்போ இதை கொஞ்சம் உண்மையிலேயே சரியான ஒரு சந்தோஷம் ஆறுதலாக வட்டி இதை சாப்பிடுவோம் தானே உண்மையிலேயே சுமதி அக்காவுக்கு வந்து மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம்